நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். என் பிள்ளைகளே, வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். பகைவரின் ஆற்றலினின்றும் கைவன்மையினின்றும் அவர் உங்களை விடுவிப்பார். பாருக்கு 4:21 இறைவார்த்தை. குடும்பம் என்பது கோவில். அதில் தாயும் தந்தையும் தெய்வங்களாகவும் தீபங்களாகவும் இருக்கின்றனர். குடும்பம் என்பது பல்கலைக்கழகம். அதில் தாயும் தந்தையும் பேராசிரியர்கள். விவிலியத்தில் தம்பதியர்களின் சிறந்த வாழ்வு, அன்பு, பகிர்வு, நட்புறவு போன்றவை நல்ல மதிப்பீடுகளின் நாற்றங்களாக அமைகின்றன. கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த தம்பதியர்களின் குழந்தைகளே கடவுளின் நிறையாசிரை பெற்றனர். சக்கரியாவும் எலிசபெத்தும் கடவுளின் முன்னிலையில் நேர்மையாளராக அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தமையால் பெண்ணிடம் பிறந்தவர்களுள் அவரை விட சிறந்தோர் யாரும் இல்லை என்று இயேசுவே பாராட்டிய மாமனிதன் யோவானின் பெற்றோராகின்றனர். ஒரு குழந்தையின் வளர்ச்சி 5 வயதிற்குள் முடிவடைந்து விடுகின்றது என்பது உளவியலாரின் கூற்று. இயேசு பிற்காலத்தில் வாழ்ந்து காட்டிய போதித்த மதிப்பீடுகள் எல்லாம் மரியா மற்றும் யோசேப்புவிடமிருந்து கற்றுக்கொண்டவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தம்பதியர்களின் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியின் பூந்தோட்டமாக இருப்பதில்லை. அவர்கள் வாழ்வில் போராட்டங்களும் சோதனைகளும் தொல்லைகளும் நிறைந்துள்ளன. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் அவர்களுடன் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார். தாய் தந்தையின் ஒற்றுமையான வாழ்வே பிள்ளைகளுக்கு உயிருள்ள நுண்நிலையமாக அமைந்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும். நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நாம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும். ஆமென். அன்பான இறைமக்களே, இன்று குடும்பத்தில் கடவுளின் வார்த்தை என்பதை குறித்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். யாக்கோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 19 முதல் 27 வரை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே
தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்க கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து காற்போர் தாம் கேட்டதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். தாம் சமய பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர். இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். குடும்பத்தில் இறை வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் இறை வார்த்தையின்படி வாழ்கிறோமா? தினமும் தவறாமல் ஜெபமாலை மற்றும் திருவிவிலியம் வாசிக்கிறோமா? இறை வார்த்தையின் மதிப்பீடுகளை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆலயத்திற்கு செல்லும் போது திருவிவிலியத்தை கொண்டு செல்கிறோமா அல்லது தவிர்க்கிறோமா? நம் வாழ்க்கையில் எத்தனை முறை முழு திருவிவிலியத்தை வாசித்திருக்கிறோம்? இவற்றை குறித்து இப்போது தியானிப்போம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாகவரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகவரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லாரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழி நடத்தியருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி. இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்பு இறைவா, எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி. எங்களுக்கு ஒரு கூரையையும்
பாதுகாப்பான வீட்டையும் தங்கும் இடம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எங்கள் சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும், எங்கள் வேலைக்காகவும், எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும், எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடவுளே, நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும், எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்காகவும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும், உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காகவும் நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுத்துவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். இந்த இரவு நேரத்தில் நம்ம இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே, இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்கின்றேன். நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர். இப்போது உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன், நன்றி கூறுகிறேன். என்னுடைய அம்மாவிற்கு நன்றி கூறுகின்றேன், என்னுடைய அப்பாவிற்கு நன்றி கூறுகின்றேன், என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன், என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே, நான் நித்திரை செய்யும்போது என்னோடு இரும். எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும். என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும். ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.